our guest of honor, Mr. V.R. Muthu, the chairman of EDM family. Welcome, sir. நல்ல ஒரு அருமையான வாய்ப்பிற்கு முதற்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சுந்தர் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்வதில் வல்லவர். அந்த விதத்துல இப்பொழுது ஒரு உலக சாதனை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில சுபா தாக்கூர் அவர்கள் கலந்து கொண்டு ஆரம்ப உரையாற்றி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மில்லட் பற்றிய சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றேன். மில்லட் என்பது ஒரு பிரெஞ்சு வார்த்தை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மில்லட் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விவசாயம் செய்யப்பட்டது என்று நான் படித்திருந்தேன். ஏசியால அரிசிக்கு முன்னாடி மில்லட்ஸ் வந்தாச்சு, அரிசி பின்னால்தான் வந்தது சொல்லப்படுறது. அடுத்த விஷயம், இன்னைக்கு இந்தியா ஒரு லீடிங் கல்டிவேட்டர் ஆஃப் மில்லட். மொத்த குளோபல் ப்ரொடக்ஷன்ல 20% இந்தியாவில் 20% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏசியன் ப்ரொடக்ஷன்ல 80% இந்தியாவில் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யன்ஸ், ஜெர்மன்ஸ், சைனீஸ் எல்லாருக்குமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டா மில்லட் இருந்திருக்கு. மில்லட் பாரிஜ்னு சொல்றாங்க, நம்ம கூழ்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூழ் மில்லட் பாரிஜ் செய்து அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிகபட்சம் மில்லட் பயன்படுத்துறது இந்தியா தான் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்படுறேன். இந்தியாவிற்கு அடுத்து சீரியா, சைனா மில்லட்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல டாக்டர் காதர் வாலி என்ற ஒரு பெரியவர், அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மில்லட்ஸ் என்று சொல்றாங்க. அவர் மில்லட்ஸுக்காக நிறைய நல்ல முயற்சிகளை எடுத்தார் என்று நான் அறிகின்றேன். நிறைய ஃபார்மர்ஸ், விவசாயிகளை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு. அதனால காதர்வாலிக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மில்லட்ஸுக்கு இன்னொரு பேர் ஸ்மார்ட் ஃபுட். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றோம். மில்லட்ஸுக்கு ஸ்மார்ட் ஃபுட்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபுட்ங்கிற பேரோட ரகசியம் என்ன அப்படின்னா, கிளைமேட் கண்டிஷன்ஸ், சாயில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் முன்னால் பின்னால் இருந்தாலும் நம்ம மில்லட்ஸ் அங்க விவசாயம் நம்ம பண்ண முடியும். அதனாலதான் ஸ்மார்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்ச தண்ணீர்ல மில்லட்ஸ் வளரக்கூடும் என்று சொல்கிறாங்க. இது போக மழை, ரெயின்ஃபெட் ஏரியாஸ் சொல்றாங்க இல்லையா, அங்கேயுமே மில்லட்ஸ் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. மில்லட்ஸ்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேதியில நம்ம நாட்டுல டயபெட்டிஸ்ல நம்ம முன்னால இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் டயபெட்டிஸ் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுவது, நாம் எல்லோரும் அதிகமாக அரிசி மற்றும் கோதுமை சேர்த்துக் கொள்கின்றோம் என்பதுதான் காரணம். உலக அளவில் 5 பேருக்கு டயபெட்டிஸ் என்றால் அதில் ஒருவர் இந்தியர் என்று சொல்லப்படுகின்றது. நம்ம மில்லட்ஸ் சாப்பிட்டா, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது பிளட் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல செரிக்கக்கூடிய தன்மை, டைஜஸ்டிவ் ஹெல்த், அதற்கு மில்லட்ஸ் நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு, இப்போ நாங்க சொல்றோம் இதயத்திற்கு இதமானது, இதயம் நல்லெண்ணெய் நாங்க சொல்லுவோம். ஆனா மில்லட்ஸுமே ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி மில்லட்ஸை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மில்லட்ஸுக்காக ஒரு விழா எடுத்து அதில் இத்தனை பேரை சேகரித்து ஒரு உலக சாதனைக்காக முயற்சி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 200 பேரை நெருக்கி நம்ம இந்த சபையில இருக்கிறோம்.
இந்த உலக சாதனை என்னுடைய மனப்பூர்வமாக நான் வாழ்த்துகின்றேன். சுந்தர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு பெரும் வெற்றி காத்திருக்கின்றது. சுந்தர் அவர்கள் மில்லட்ஸுக்காக மொத்தமாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய இந்த அர்ப்பணிப்பு அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சுந்தர், and thank you very much for the opportunity. All the best. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துரைக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களோட ஆதரவுக்கும் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய சரித்திர சாதனை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது இதயம் அப்படின்ற பிராண்ட் மூலமா நீங்கள் கொடுத்த ஒரு அறிவுரைக்கு மிக்க நன்றி. உங்களோட பயணிக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களோட நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மில்லட்டுக்கு லாஸ்ட் டைம் ஜனவரியில் நடந்த நிகழ்ச்சியில வந்து யூ சப்போர்ட்டட் a lot to promote this millet globally. Thank you very much and may God bless all the success. Thank you very much. Thank you, Sundar. All the best. All the best, Sundar. Thank you so much, sir.